நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி, ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 2 மற்றும் 3. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 6:11 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:16 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று அதிகாலை 5:16 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:16 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசினியர்கள், இன்று சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். தொட்ட காரியம் துளிர்விடக்கூடும். சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சீரான மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். திருமணம் பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக தடபுடலாக நடைபெற கொடுங்க. காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தன்னைத்தானே உயர்த்திக் கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள். என்று பெண்கள் மனோதைரியம் கூடும். எல்லா வகையிலும் சுகம் கூடிவிடும். மனதிற்குள் மகிழ்ச்சி கூடுங்க. பெண்களுக்கு என்று உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லுங்கள். என்று மாணவர்கள், படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். லட்சிய நோக்குடன் இன்று செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, என்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடுங்க. காரியங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பரணி, இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். இன்னும் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். கிருத்திகை, குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முடியாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். என்று மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள், வெற்றி இருக்கும். செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை நீங்க உயர்த்த வேண்டும். ரிஷபம் ராசினியர்கள், என்று காரியங்களை ஓரளவு வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரும் முயற்சி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்து கொண்டிருப்பீர்கள். பல பிரச்சனைக்கு என்று முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சந்தோஷமான சூழல் வெளிப்பட கொடுங்க. இந்த முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையும் பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் என்று எல்லோரிடத்திலும் சிரித்து பேசி சகஜமாக பழகுவீர்கள். காதலில் மட்டும் குளறுபடிகள் இருந்து கொண்டிருக்கும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகத்தான் முடியக்கூடும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க.
உயர்கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு ஏற்படுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். அது மட்டுமில்லை, மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் மோந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். ரோகிணி. குளறுபடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தன்னம்பிக்கை நீங்க விட்டுவிட மாட்டீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நாசுக்காக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு செய்யும் செயலில் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நுட்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க லட்சியங்கள் நிறைவேறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். மிதுனம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. யாரும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நேர்த்தியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தாய் வழி உறவில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். எதிரிகளும் இன்று விலகி செல்லக்கூடுங்க. குடும்பத்திலும் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பண வரவையும் இன்று ஏற்படுத்திக் கொடுப்பீர்கள். பிள்ளைகள் கல்விக்காக அரும்பாடு படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மன நிறைவு அடைவார்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சார்ந்த குணத்துடன் பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று பெண்கள் குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போட முடியுங்க. சிறப்பான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதல் குளறுபடியாக இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் இன்று எண்ணற்ற மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். சந்தோஷமான நல்ல பலனை அடைய முடியும். மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகருக்கு கொடுங்க. சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். செய்யும் பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் அந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். திருவாதிரை. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்களை வேலை உண்டு என்றிருப்பது எதிலும் சிறப்பை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். புனர்பூசம். இன்று தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. என்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று உங்க வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். இடமாற்றம் இனிய தகவல் வந்து சேரக்கூடும். உற்றார் உறவுகளின் வருகை இருக்கக்கூடுங்க. சிறு விரயம் உண்டாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். நீங்கள் கடனாக வாங்கிய பணத்தை கண்டிப்பாக திரும்ப கொடுப்பீர்கள். கடனாக கொடுத்த பணத்தையும் எப்படியாவது வாங்கி விடுவீர்கள். என்ற அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி கனவுகள் வரக்கூடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பழைய பாக்கிகள் நாசுகாக வசூல் செய்துவிட முடியும். புதிய ஆர்டர்கள் வருவது அதிகரிக்கும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கு வழி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கென்று அத்தியாவசிய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்கும். பதட்டம் இருந்து கொண்டிருக்கும். காதலில் நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்பதே நல்லது என்று மாணவர்கள் படியுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். உடைய லட்சியங்களுக்காக போராடுவீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். எதுவும் திருப்தி இல்லாத போல் இருக்க கொடுங்க. எது எப்படியோ ஓரளவு மகிழ்ச்சி உண்டாகும் என்றே சொல்ல முடியும். பூசம். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வெகு விரைவாக பணிகளை ஈடுபடுவீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்க வாழ்க்கையில் தெளிவு ஏற்படும் என்று சொல்ல முடியும். ஆயில்யம். மனம் முகந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கள்ளம் கவனம் இல்லாமல் காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்குங்க. சிறப்பான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு காண்பீர்கள். தன்னை தானே உயர்த்திக் கொள்வதுடன் மற்றவரையும் உயர்த்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிம்மம் ராசினியர்கள் அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க கூடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறுபட்டதாக இருக்கக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பணம் வரக்கூடிய வேலையில மட்டும் ஈடுபடுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். வீணான வார்த்தைகளை செலவிட வேண்டாம். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கக்கூடும். வாக்கு வன்மையால் லாபம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாக கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. மனதில் இருந்த கவலைகள் கண்டிப்பாக நீங்க விடக்கூடும். இந்த உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். பெண்கள் என்று சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். பேச்சில் கவனம் கொள்வீர்கள். பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. தேவையில்லாத பயம் வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பீர்கள். முக்கியமான மாணவர்களுக்கு தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அரசாங்க தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த உடல் உழைப்பு அதிகரிக்குங்க. சிரமங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். சுய தொழில் ஆர்வம் மிகுந்து காணப்படக்கூடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைங்க. தயவு செய்து சந்தேக உணர்வு போன்றவை வேண்டாம். பூரம். குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உழவு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. உத்திரம். என்று கேட்ட இடத்தில் பணவரவு வரக்கூடும். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். என்று உங்களுக்கு மனம் முகந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். என்று வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்குங்க. செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டும்தான்.
மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வச்சு இருக்கும். தெய்வீக நம்பிக்கை கூடும். இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அந்நிய தேச தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தொடர் முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை நன்கு நீங்க பார்த்துக் கொள்வீர்கள். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். சிறப்பான பயண திட்டங்கள் இருக்கக்கூடும். வேலை நிமித்தமான பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்லதொரு வேலை வாய்ப்புகளும் ஏற்படக்கூடுங்க. எளிமையாக இருந்து காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்கும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இன்று நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். பெண்களுக்கு இன்று மனம் உவந்து உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயரை உருவாக கொடுங்க. உன்னை சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையாக இருங்கள். காதல்ல முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். லட்சியங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சொத்து சுகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். வெற்றி மீது வெற்றி வரும் நாளாக இருக்கக்கூடுங்க. அஸ்தம் என்ற பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். வீண் விவாதங்களை தளர்ந்து கொள்ள வேண்டாம். என்று போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பஞ்சாயத்துகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் வீண் விவாதம் செய்துவிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக வழிநடத்தி சென்றால் இந்த வெற்றி இருக்குங்க. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதும். சித்திரை சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும். மனம் உந்து உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக உருவாகும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழவர்கள். நடைபயிற்சி மேற்கொள்வது மிக சிறப்பு. என்று நீங்க யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். சில பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு வரலாற்று காணாத வெற்றியை நீங்க கண்டிப்பாக பார்க்க முடியும். துலாம் ராசினியர்களுக்கு கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். சான்றுகளின் சந்திப்பு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வேலை நிமித்தமாக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக் கொடுங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பண நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தரக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு ஏற்படக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக உருவாகக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். என்று பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்ள கொடுங்க. வயிறு கோளாறு ஏற்பட்டு பெண்ணில் சரியாக கூடும். தூக்கம் கொஞ்சம் குறைய கொடுங்க. எதிர்பாலின தடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர் பயணத்தார்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகுங்க. நிர்வாகத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, லட்சியத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. சிக்கல்கள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். காதலுக்காக நீங்க எந்த ஒரு பெரிய முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிந்தித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். மாணவர்கள் பிறர் விஷயங்கள்ல தலையீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அது மட்டுமில்லை, லட்சியங்களுக்காக போராடி வெற்றி பெறுவீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க அடுத்தவருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். திறமைகள் எதிலும் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க என்று அனைவரின் பார்வையும் உங்கள் மீது விழ கொடுங்க. சக நண்பர்களின் ஆதரவும் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தாரிடம் பார்த்து பேசுங்கள் என்று உங்களுக்கு வியக்கும் வகையில் வாழ்க்கை சிறப்பாக அமைதி விட கொடுங்க. சுவாதி. குடும்ப உறவுகள் பலப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. சுக சௌகிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். திட்டமிட்டபடி இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். இன்று அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று ஓரளவு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். என்று முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். லட்சியங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். தனலாபம் சீரான முறையில் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. பண வரவும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக வரக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. வழக்கமான பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீணான விவகாரங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். எளிதில் வரக்கூடுங்க. தடை தாமதம் ஏற்பட்டதெல்லாம் விலகி செல்லக்கூடும். கற்பூரம் போல் இன்று நீங்க பற்றிக் கொள்வீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். சிம்ம சொப்பனமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று திட்டமிட்டபடி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக்க கூடுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். சக ஊழியர்கள் ஆதரவுடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளிடம் இன்று நீங்க நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்தாலும் கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வது நல்லது. வேண்டாத பேச்சுக்கள் வேண்டாம். அக்கம் பக்கத்தில் இன்று நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என்று காதலில் குளறுபடிகள் இருக்குங்க. பதட்டமும் குழப்பமும் தயவு செய்து வேண்டாம். காதலில் நீங்கள் தான் அமைதியாக செயல்பட வேண்டும். கண்டிப்பாக காதல் வெற்றி நடை போடும் என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்வது சிறப்பை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கடுமையான சூழல் நிலவியது எல்லாம் கண்டிப்பாக மாறும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். துணிப்புடன் எதிலும் நீங்க செயல்படுவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அடுத்தவரிடம் இன்று நீங்க பேசிய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். அனுஷம். என்று பிறர் விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்யாதீர்கள். வீணான விஷயங்கள வாக்குவாதம் எதுவும் செய்யாதீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை வலுப்படுத்துங்கள். தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபட்டால் மனம் என்று வலிமை அடைய கொடுங்க. கேட்டை. முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எதை செய்தாலும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். லட்சியங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று உங்க கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். தனுசு ராசி நேயர்கள் என்று நீங்க பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதிவிடக்கூடும்.
யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றமும் இன்று ஏற்படக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இன்று அமைதி உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் நீங்க முன்னேற ஏற்படக்கூடிய காரியங்களை வச்சு இருக்கும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் மீண்டும் சாதகமாக முடியக்கூடும். வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாகனங்களால் உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிதிநிலை உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. லட்சியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல இருக்கும். சில சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கும். காதல்ல உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக அமையும். அது வரைக்கும் பொறுமை இருக்கட்டும். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உங்களுக்கு கடுமையான உழைப்பு வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. சுமூகமான சூழல் கண்டிப்பாக வரக்கூடும். நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். இன்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்தாலும் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. போராட்டம் கருத்து வேற்றுமை இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு உயர்த்த வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் என்று பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனையாக நல்ல சம்பவங்கள் நடைபெற கூடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிலும் எதிர்நீச்சல் போட்டியின்றி நீங்க வெற்றி பெறுவீர்கள். அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் அணுகி வெற்றி பெறுவீர்கள். இன்று ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உங்களுடைய பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வாகனங்களால் கொஞ்சம் செலவுகள் இருக்க கொடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல நிலையும் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து வீண் அலைச்சல் ஏற்படக்கூடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும்லாக இருக்கக்கூடும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சாதகமான நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதல் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல நிலைக்கு உங்க வாழ்க்கை உயரக் கொடுங்க. வெற்றி மேல் வெற்றி வரும் நாள் என்று சொல்ல முடியும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் தெளிவாக காணப்படுவீர்கள். குடும்பத்தையும் சிறப்பான முறையில் கண்டிப்பாக வழிநடத்துவீர்கள். அற்புதமாக திட்டமிட்டு
சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான நல்ல சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம் என்ற பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கூட கண்டிப்பாக சரியாக கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க என்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றி விடும் நான் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக துளிர்விடக்கூடும். மகிழ்ச்சிக்கெல்லாம் என்ற குறைவு இருக்காது. சுய கௌரவம் மேலோங்கும். தொழில் வியாபாரம் விருத்தி அடைய கொடுங்க. நல்லதொரு மூலதனத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். உற்பத்தி விற்பனையும் அதிகரிப்பீர்கள். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். பல காரிய தடைகளை சந்தித்தாலும் வெற்றி ஏற்படக்கூடும். வீண் விவாதங்கள் வாக்குவாதங்கள் போன்றவற்றில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பகை உணர்வு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறும். தந்தை மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியுடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். முயற்சிகளில் நல்லதொரு பலனை உருவாக்கிக் கொள்வீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். தேவையில்லாத குழப்பங்கள் இதனால் குடும்பத்தில் வேண்டாம். கணவனிடம் தேவையில்லாத பிரச்சனைக்கு செல்ல வேண்டாம். புரிந்து கொண்டு எதையும் பேசினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். சில இடங்களில் பார்த்து பேசுங்கள். காதலை விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள் என்று மாணவர்கள். கல்வியை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம். கல்வியில் ஜெயித்து விட முடியும் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று உங்களுக்கு சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக சரியாக கூடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாக கூடும். புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். பிறர் சொல்லுக்கு இன்று நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். சதயம் முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பல சோதனைகள் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. முக்கிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வியாபார தொடர்புகள் பலம் பெறக்கூடும். போராட்டாத்தி வெற்றிக்கு வழி உண்டாக கொடுங்க. அரசியல் தொடர்பான பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்கும். என்று ஓரளவு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். தெய்வ நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல சம்பவங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்கு இனி சம்பவம் நடைபெறக் கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடும். பண விஷயத்தில் மட்டும் யாருடனும் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பார்த்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. மீனும் ராசினியர்கள் என்று நீங்க எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். யாருக்கும் தயவு செய்து நீங்க வாக்குறுதி மட்டும் கொடுத்து விட வேண்டாம். வியாபாரத்தில் ஏற்பட்ட சூழல்கள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெரிய பிரச்சனை இருந்து தன்னை நீங்க காத்துக் சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் நீங்க தளர்த்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. உதவி என்று வருவர்களுக்கு உதவியில் செய்யக்கூடிய சூழலும் உருவாக கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புத்திசாலித்தனமும் இன்று வெளிப்பட கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் போக போக சரியாகும். அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பகை போன்றவை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். தந்தை மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட கொடுங்க. வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் கண்டிப்பாக சரியாகி விடக் கொடுங்க. பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். வேண்டியவற்றையும் கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. என்று உடல் வலி கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரைங்க சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். மனதிற்குள் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தினால் வெற்றி இருக்கும்.
காதலை பற்றி இல்லத்தில் சொல்வது சிறப்பை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். அடிப்படை விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனை என்று உருவாக கூடும். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பழிக்க கொடுங்க. என்று ஓரளவு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். உத்திரட்டாத்தி. மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அடுத்தவிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பதினால் நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்கும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. நுட்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில்முறை பயணங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியக்கும் வகையில் வாழ்க்கை இருக்கக்கூடுங்க. மதி நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் தேவையில்லாத வாதிடம் செய்ய வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.